வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம vlogல வந்து வரலட்சுமி பூஜை நான் எப்படி பண்ணேன்றது தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வரலட்சுமி பூஜையை வந்து நான் ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட 1 மாசத்துக்கு முன்னாடியே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன். ஆனா இந்த வருஷம் எனக்கு ஆடி மாசம் வந்து ரொம்ப ஷார்ட்டாவே அமைஞ்சிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் பண்ண என்னோட vlog கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த 2 வார பூஜை மட்டும்தான். அதோட வந்து இந்த வரலட்சுமி அன்னைக்கு வந்து நான் வந்து இதுதான் இந்த பொங்கல் செஞ்சிருந்தேன். சக்கரை பொங்கல் ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தேன். சக்கரை பொங்கல், சாம்பார், சாப்பாடு, பொரியல் அந்த மாதிரி தான் காலைல டிஃபன் அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஏன்னு சொல்றேன், கண்டிப்பா கேளுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் vlogல கண்டினியூ பார்க்குறவங்க தெரியும். இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க தவறிட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனைனால நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதால எந்த ஒரு இதுவும் இல்லாம எடுக்கணும் சார், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசை சாந்தி பண்ணா அடுத்த ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா மார்னிங்கே வந்து நான் பூஜை பண்ணிட்டே இருந்தேன். ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கால் வந்தது. பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனாருக்கு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. அதனால நாங்கள் எமர்ஜென்சியாக அங்கே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அதனால நான் மார்னிங்கே வந்து ஃப்ரைடே அதுவுமா நம்ம எதுவுமே பண்ணாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா வந்து நான் இந்த வரலட்சுமி நோன்புக்கு வந்து வச்சது வந்து சக்கரை பொங்கல் மட்டும்தான் செஞ்சிருந்தேன். பூவெல்லாம் போட்டு இது மட்டும்தான் பண்ணியிருந்தேன். வெத்தலை பாக்கு, பழம், பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள்ல இது மட்டும்தான் செஞ்சிருந்தேன். ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த என்னோட வரலட்சுமி நோன்பு வந்து ரொம்ப ஷார்ட்டாவே அமைஞ்சிருச்சு. ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து எங்க ஃப்ளாட்ல நாங்க இருக்கிற ஃப்ளாட்ல வந்து மேல அவங்க வந்து வரலட்சுமி நோன்பு பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப அவங்க வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து நம்ம போனோம் இல்லையா, ஜாக்கெட் அந்த மாதிரி வச்சு நம்மளுக்கு ஒரு இது பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுல வந்து வரலட்சுமி நோன்பு வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு சஸ்பென்ஸா தான் இருந்துச்சு, சர்ப்ரைஸாவும் இருந்துச்சு. அவங்க போனதுக்கு வந்து வரலட்சுமி நோன்பு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கிண்ணமும் மஞ்சள், குங்குமம், பூவு, பழம் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அவங்கதான் வந்து நம்ம சமயபுர கோயிலுக்கு அவங்க போயிருந்தாங்க. அப்போ அவங்களோட படத்தையும் அதுக்கான குங்குமத்தையும் வந்து இந்த ஆடி மாசத்துல எனக்கு வந்துச்சு. அதனால அம்மனோட இது வந்து எனக்கு நிறையவே கிடைச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியோட நான் வந்து இந்த vlog முடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேருக்கு இந்த வரலட்சுமி நோன்புன்றது ஒரு கனவாவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எனக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. நம்ம சேனலும் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வரலட்சுமி நோன்பு ரொம்ப அழகா கிராண்டாவே பண்ணுவோம். அப்போ பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு.